ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்மளுடைய லாங் வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. அதை பத்தின ஒரு வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன அப்படின்னா, அக்கா நீங்க கோல்டு சேவிங் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேரு. ஏன்னா நம்மளோட லைஃப்ல எல்லா விதத்துலயும் என்னோட ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது என்னோட ஜுவல்ஸ் மட்டும்தான். அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கேள்வி, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க எப்படி சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸா எல்லார மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம வீடு க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதுலயுமே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அக்கா இந்த ஜுவல் எல்லாம் நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தீங்க, சீட்டு போட்டிருந்தீங்களா, இல்லைன்னா எப்படி வாங்குவீங்க, நீங்க பிளான் பண்ணுவீங்களா, இப்போ 1 இயர்க்குள்ள இந்த மாதிரி இவ்வளவு நகை வாங்கணும் அப்படி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்துச்சு, அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நான் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு ஆக்சுவலா ஜுவல்ஸ் அவ்வளோ பிடிக்கும். நான் நார்மலா வீட்டுல இருக்கும்போது கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சும்மா வீட்டுல இருக்கேன் அப்படின்னா கூட ஒரு ஃப்ரைடேவோ இல்ல ஏதாவது ஒரு டியூஸ்டேவோ அந்த மாதிரி நாள் இருந்துச்சுன்னா ஒரு சேர் கட்டி ஒரு ஆரம் போட்டு ஒரு கோல்டு கம்மல் போட்டு ஒரு மாட்டி போட்டு கேஷுவலா வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பேன். நிறைய பேர் என் தங்கச்சி என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பாயே, எப்படி அநியாயம் பண்ற, வீட்டுல இருக்கும்போது கூட போட்டுட்டு இருக்கேடி அப்படின்னு. அந்த அளவுக்கு நகை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் வேற அடிக்கடி கொண்டு போய் சேட்டு கடையில இது பேங்க்ல வேற வச்சிடறோமா, அதனால ஜுவல் கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது வீட்லயே பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல சும்மா குட்டி ஜிம்கி இருக்கும், அது போட்டுப்பேன். இந்த மாட்டல் போட்டுப்பேன். ஒரு 2 3 செயின் போட்டுப்பேன். இப்படி எல்லாம் போட்டு நான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அப்படி எப்பவுமே இருந்துப்பேன். ஏன்னா அடிக்கடி இது கடைக்கு போயிடுது, இருக்கும்போது நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றது இப்போ தாட்டு. பட் முன்னாடில இருந்து எனக்கு ஜுவல்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். பட் அது நம்ம லைஃபுக்கு இவ்வளவு ஒரு சேவிங்ஸா மாறும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்செல்லாம் நான் நகையெல்லாம் சேர்த்து வைக்கல. இவ்வளவு நமக்கு சப்போர்ட்டா இருக்கும்ன்றதுமே எனக்கு ஐடியா கிடையாது. நான் என்னோட ஜுவல்ஸ் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 பவுன் என்கிட்ட இருக்கு. நான் அடகு வச்ச வரைக்கும் சொல்றேன். ஒரு 35 பவுன் என்கிட்ட இருக்கு. இதுல சில பேர் கேட்டிருந்தீங்க, உங்க அம்மா கல்யாணத்துக்கு உங்களுக்கு நகை போட்டிருந்தாங்களான்னு சொல்லிட்டு. எங்க கல்யாணத்துக்கு எங்க அம்மா வரல. எங்க அம்மாவுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆனதே தெரியாது. எங்க அம்மா கல்யாணத்துக்காக எனக்கு நகையெல்லாம் எதுவும் போடல. ஆனா எனக்கு தான் போடல, என் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயும் பர்த்டேவா இருக்கட்டும், மொட்டை அடிக்கும் போதும் சரி, காது குத்தும் போதும் சரி, மோதிரத்துல இருந்து, செயின்ல இருந்து, அருணாக்கொடியில இருந்து, கொலுசுல இருந்து, என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணாங்க. எல்லாம் என் பசங்க வச்சிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே நாங்க என் பசங்களுக்காக ஏதாவது 1 கிராம் வாங்க கேட்டீங்கன்னா கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் எங்க பசங்களுக்காக இருக்கிற செயினா இருக்கட்டும், மோதிரமா இருக்கட்டும், பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், அருணாக்கொடி, கொலுசு எல்லாமே எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுதான். எங்க மாமியார் வீட்டு சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தாலி செயின் போட்டிருந்தாங்க. ஒரு 3.5 பவுன் தாலி செயின். அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் அந்த காசு, இந்த கோல்டு காயின் எல்லாம் கல்யாணத்தப்ப போட்டது. இது மாதிரி ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 6 7 பவுன் வெளியில இருந்து வந்ததா இருக்கும். மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க சம்பாரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதுதான். இயர்லி ஒன்ஸ் இது எப்போ கோல்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா இத பத்தி ஆல்ரெடி ரொம்ப ஷார்ட்டா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் மேபி உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கலாம். எப்போ ஷூட்டிங் போறேன் அப்படின்னாலும், அப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நான் ரூ. 2000 எனக்கு அன்னைக்கு ஷூட்டிங்கான பேமெண்ட் 2000. நான் ஸ்டார்டிங் என்னோட ஷூட்டிங் போக ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 1500 1500 தான் என்னோட சம்பளம். அப்போல இருந்தே நான் இத ஆரம்பிச்சு வச்சுட்டேன். அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்து 1500 அப்படின்னா டெய்லி கையில குடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரூ. 1000 வச்சுப்பேன். ரூ. 1000 கூட எனக்கு செலவு இருக்காது. ஏன்னா எல்லா செலவும் எங்க அம்மா, அப்பா பாத்துப்பாங்க. எனக்கு பெருசா எந்த செலவுமே இருக்காது. அந்த ரூ. 1500 என்கிட்ட தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ரூ. 1000 தனியாவும், ரூ. 500 தனியாவும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டே வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன தோண ஆரம்பிச்சுன்னா, இது ஒரு காசாவே இருக்குல்ல, இது நம்ம ஏன் கோல்டு காயினா வாங்கி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சதுதான் பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாமே. எந்த ஷூட் போனாலும் எனக்கு ரூ. 5000 ஒரு நாளைக்கு ஷூட்டிங்ல கிடைக்குது அப்படின்னாலும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 1500 இன்னைக்கு என்னோட சேலரி ரூ. 3500 தான் ஷூட்டிங்ல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ரூ. 1500 இருக்கும் பாருங்க, அந்த ரூ. 1500 கோல்டு காயின் அப்ப கிராம்லாம் ரொம்ப கம்மியா தானே இருந்துச்சு. அதனால அப்படியே கடைக்கு போயிட்டு கோல்டு காயின் வாங்கிட்டு வச்சுப்பேன். இல்ல அப்படின்னா ஒரு மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த காசு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு வச்சு காயினா மொத்தமா போய் வாங்கிட்டு வச்சுப்பேன். ஆனா எனக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப நாள் எல்லாம் வச்சிருக்கலாம் மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு கிராம் காயின் வாங்குறேன் அப்படின்னா ஒரு
அரை பவுன் சேர்ந்த உடனே, ஏன்னா 1 கிராம்னா 2 காயின் ஒரு கிராம் சேர்ந்த உடனே 1/4 பவுன் ஆச்சா, அந்த 1/4 பவுன் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் ஒண்ணு வந்து வாங்கிடுவேன். அது வந்து ரொம்ப பெருசா வந்து சேர்த்து வச்சு மொத்தமா வாங்கணுன்றதெல்லாம் எனக்கு வந்து இல்ல. ஒரு 2 ஷூட்டிங் போறேன் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரூ. 1500 ரூ. 2000 அப்படி வந்து எடுத்து வச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் வாங்குவேன். குட்டி குட்டியான திங்ஸ் நிறைய வந்து வாங்குவேன். மூக்குத்தி வந்து இப்போ இப்போ ரூ. 2000 ஷூட்டிங்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு ரூ. 1000 வந்து எடுத்து வச்சுப்பேன் செலவுக்கு, எனக்கான செலவுக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் ரூ. 1000 அப்படியே வந்து ஷூட்டிங் முடிஞ்ச கையோட போயிட்டு மூக்குத்தி வந்து பார்ப்பேன். அந்த ரூ. 1000 ஏதாவது ஒரு நல்ல மூக்குத்தியா வந்து வாங்கிப்பேன். இப்படி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 10, 12 மூக்குத்தி வந்து நான் வந்து வச்சிருப்பேன். எல்லா மாடல்லயும் பெருசு, சின்னது, ரிங் டைப் இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கி வந்து வைப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, அந்த ஜுவல் பாக்ஸ் ஓபன் பண்ணி இப்படி நிறைய அந்த மூக்குத்தி பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி வந்து சேர்க்க ஆரம்பிச்சேன். ஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7 கம்மல் 6 கம்மல் வந்து வச்சிருக்கேன். 6ல இருந்து 7 கம்மல் வந்து என்கிட்ட இருக்கும். 2 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 பவுன் வரைக்குமான இது வந்து என்கிட்ட இருக்கு. எல்லா மாடல்லயும் வந்து ஒண்ணு ஒண்ணா வாங்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி கம்மல்ல தான் ஃபர்ஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்ட், மூக்குத்தி கம்மல்ல தான் வந்து இருந்துச்சு. 2 கிராம் ஆன உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா போயிட்டு ஒரு கம்மலா வாங்கிட்டு வந்து அந்த 2 கிராம் காயினை மாத்திட்டு வாங்கி வச்சுப்பேன். ஏன் காயின் ஃபர்ஸ்ட் வாங்குவேன் அப்படின்னா மொத்த காசா சேர்த்து வச்சு கூட நம்ம வந்து வாங்கலாம். பட் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால வந்து காயின் தான் எனக்கு வந்து பெஸ்ட்டா வந்து தோண ஆரம்பிச்சுச்சு. கொஞ்ச நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்மலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா அந்த 1/2 பவுன் 3/4 பவுன் வந்து சேரும். சேர்ந்த உடனே எடுத்துட்டு போயிட்டு ஒரு கம்மல் வந்து பார்த்து கம்மலா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இப்படி வந்து ஒரு 6, 7 கம்மலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாட்டல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாட்டலும் போடணும்னு ஆசை. இந்த மாட்டல் வந்து 2 கிராம்ல 2 வச்சிருக்கேன். பிளைனா இருக்கும் ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி சிங்கிளா வந்து இப்படி மாட்டுறது ஒண்ணு வந்திருக்கும். அது வந்து 3/4 பவுன்ல ஒண்ணு வந்து வச்சிருக்கேன். அடுத்தது டபுள் லேயர்ல வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 லேயர் ஒண்ணு வந்து வரும். அது வந்து 1.5 பவுன்ல வச்சிருக்கேன். இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டார்கெட் மாதிரி எல்லாம் வந்து இருக்காது. அது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த சம்பளம் வந்தாலும் அதுல வந்து ஒரு ஒரு பகுதி வந்து ஒதுக்கி இவ்வளவுதான் அப்படி ரூ. 5000 வந்துச்சுன்னா ரூ. 2000 வந்து நகைக்குன்னு வந்து எடுத்து வச்சுப்பேன். என் சம்பளம் அன்னைக்கு ரூ. 3500 அப்படின்றது மட்டும்தான் ஷூட்டிங் கிளம்பும் போதே என்னோட மைண்ட்ல வந்து இருக்கும். ரூ. 500 வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்ல வண்டிக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், இது வந்து அந்த ரூ. 500 அப்படி ரூ. 500 உடைச்சு அன்னைக்கு ஈவினிங் வரும்போது பசங்களுக்கு வந்து ஏதாவது வந்து வாங்கிட்டு வருவேன். அந்த ரூ. 3000 அப்படியே பத்திரமா கொண்டு வந்து வைப்பேன். ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும், இந்த செலவுக்கு இந்த ரூ. 3000 அப்படின்றத பிரிச்சு வந்து எடுத்து வச்சுப்பேன். இது வந்து சீட்டு கட்டணும், இந்த ரூ. 1500 வந்து சீட்டுக்கு, இந்த ரூ. 500 வந்து மளிகை சாமானுக்கு, இந்த 1000 வந்து இதுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சுப்பேன். என்னுடைய எல்லா சம்பளத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டுக்குன்னு கண்டிப்பா சேவிங்ஸ் வந்து இருக்கும். அது பட் என்னோட லைஃப்ல எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நான் அப்ப நினைச்செல்லாம் நான் வந்து வாங்கல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். நெறைய நகை சேர்த்தது எல்லாமே இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஒரே நாள்ல சேர்ந்ததெல்லாம் வந்து கிடையாது. இப்படி ஒரு கிராம், அரை கிராமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்ச நாள் வரைக்கும் கம்மலாவே வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் மாட்டி, அப்புறம் தோண ஆரம்பிச்சது இத்தன கம்மல் வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு செயினா வாங்கலாமா நம்ம? ஒரு பவுன் செயினா வாங்கலாமா? அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு வந்து காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா காயினா வாங்கி வச்சு, அப்புறம் வந்து ஒரு பிரேஸ்லெட் ஒண்ணு அவருக்கு வாங்கி குடுத்திருந்தேன். ஆக்சுவலா அவர் கல்யாணம் ஆகும் போதெல்லாம் மோதிரம் கூட போட்டிருக்க மாட்டாரு. அப்புறம் நான் தான் கேட்டேன், "ஏன் நீ மோதிரம் கூட போடாம இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஒரு ரிங் வாங்கி குடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட சேலரில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி காயின்ஸா வாங்கி வச்சு ஒரு 3/4 பவுன் பிரேஸ்லெட் வாங்கி குடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் வாங்கி குடுத்தேன். ஒரு அரணா கொடி வாங்கி குடுத்தேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்த ஜுவல்ஸ் தான் வந்து இப்படிதான் வந்து நகை எல்லாத்தையுமே வந்து சேர்க்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட மொத்தமா ஒரு பணமா ஒரு 2,00,000 3,00,000 கொண்டு போயிட்டு ஒரு நகை வாங்கினான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இல்லவே இல்ல. எல்லாமே இந்த ரூ. 1000 ரூ. 1500 ரூ. 2000 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரை கிராம் காயின்லாம் வாங்கி வைப்பேன். என்கிட்ட ஏன்னா நகை விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆக என்கிட்ட கொண்டு போய் வாங்குறதுக்கு இருக்காதா, காசு இருக்கு. இவருக்கு தெரியாமலே சேர்த்து வைப்பேன். இவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து மொத்தமா ஆனதுக்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸோ இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இங்க பாரு நான் இவ்வளவு காயின் வந்து வாங்கி வச்சிருக்கேன், இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் ஆபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் வண்டி எடுத்து நேரா இங்க பாத்தீங்கன்னா வலசரவாக்கம்ல ஒரு ஜிஆர்டி இருக்கு போவேன். ஒரு ஒரு அரை கிராம் காயினா இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். அதுல அது காயினே தெரியாது, இவ்வளவுதான் வந்து இருக்கும். அத மாதிரி காயின் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்துதான் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து வாங்கினது. செயின் வாங்கினேன், அப்புறம் நெக்லஸ் வாங்கலாம். இது வந்து ஒரு 2 பவுன்ல 3 பவுன்ல 5.5 பவுன்ல இப்படி எல்லாமே ரொம்ப வருஷமா ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வாங்கினதுதான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஷூட்டிங் போய் சம்பாரிச்சு வாங்கினதுதான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அவரோட சம்பளம் எல்லாத்தையுமே வந்து இது வந்து ஃபேமிலிக்கு இந்தந்த கமிட்மெண்ட்டுக்கு அவரோட சேலரினும் நான் சம்பாதிக்கிறத இதெல்லாம் வந்து பண்ணுவேன். அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சேன்.
இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறது, அக்கா எப்படிக்கா இவ்ளோ வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. எனக்கு ஆக்சுவலா வேலை பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் காசு வருது அப்படிங்கும்போது, இப்ப நான் பாக்குற வேலைக்கு வந்து எனக்கு மாசத்துக்கு தான் வந்து சம்பளமும் வந்து வருது. பட் வந்து நான் ஷூட்டிங் போகும்போது எனக்கு எப்படின்னா டெய்லி பேசிஸ்ல வந்து அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்க. அப்போ நான் டெய்லி ஷூட்டிங் போனேன் அப்படின்னா, என் கையில நார்மலா வந்து இவ்ளோ அமௌண்ட் இருந்தா தான் ஷூட்டிங் வருவேன்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ₹1000 இருக்கட்டும், இல்லன்னா வந்து ₹1500 இருக்கட்டும். ஸ்டார்ட்டிங் வந்து 1500 அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுப்பேன். நெறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்குலாம் கேட்பாங்க. அக்கா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்க்கா. எங்களால வந்து அ முடியல. இவ்வளோதான்க்கா அமௌண்ட், இவ்வளோதான் பட்ஜெட் இருக்கு அப்டின்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்ல இருந்தோம்னா, நமக்கு யாரும் வந்து காசு குடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி தம்பி, எனக்கு ₹1500 குடுத்துங்க. கன்வின்ஸ் ஒரு ₹500 குடுத்துருங்க. நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு பெட்ரோல் கன்வின்ஸ் வந்து ஒரு 500 குடுத்துருங்கன்னு கேட்பேன். சரிக்கா நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ₹1500 கிளம்பி இங்கருந்து ஷூட்டிங் வந்து கிளம்பி போயிடுவேன். போனேன் அப்டின்னா அதே மாதிரிதான் ₹1500 வந்து ₹500 ஜுவல்ஸ்க்கு எடுத்து வச்சிருவேன். ₹1000 என்னோட வீட்டு செலவுக்கு. மீதி அந்த ₹500 இருக்கும்ல. வரும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ், வண்டிக்கு எப்படியும் ஒரு ₹200 இருந்து ₹250 பெட்ரோல் வந்து ஆயிடும். அதனால ₹250 பெட்ரோல் வந்து வரும்போது ஃபில் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துருவேன். அதனால நான் அதிகமா வந்து ₹10,000 இல்ல ₹15,000 வரைக்கும் சம்பளம் வாங்குனதும் இருக்கு. ₹1500 இருக்கு. இன்னைக்கு நான் ₹15,000 சேலரிக்கு போறேன்னா, அடுத்த நாள் எனக்கு ஷூட்டிங் கால் வரும். அக்கா அந்த மாதிரி மொத்தமே ₹1500 தான்க்கா. எங்களால கன்வின்ஸ் கூட குடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட, சரி தம்பி நான் வரேன். எனக்கு வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து வரேன். எனக்கு பட் என்ன மாரி கேரக்டர் இதெல்லாம் கேட்டு உடனே வந்து கிளம்பிருவேன். வண்டி வாங்குனேன். வண்டி வாங்கி என்னோட லோன் ஃபுல்லாவே நான் தான் வந்து க்ளோஸ் பண்ணேன். எனக்கு சப்போர்ட்டா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவர் இல்லன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நைட் ஷூட் வந்து நான் போயிருக்கேன். ஒரு நாளும் நீ ஏன் நைட்ல வந்து ஷூட்டிங் போற அப்படின்னு கேட்டது கிடையாது. எனக்கு சேஃப் இல்ல. எனக்கு ஏதோ புது டீமா இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா என் கூட வருவாரு. அம் வந்து நைட் ஃபுல்லா வந்து என் கூட வந்து இருப்பாரு. சில டீம் எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல தங்கம் இவங்க வந்து பழகுனவங்க தான். அதனால பிரச்சனை இல்ல அப்டின்னா, நெறைய பேர் வந்து குட்டி குட்டியா ஆட் ஷூட்லாம் வந்து பண்ணுவாங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 200, 250 ஆட் ஷூட் வந்து பண்ணியிருப்பேன். சின்ன சின்ன பட்ஜெட்லயே, கம்மி பட்ஜெட்லயே சொல்லுவாங்க, மேம் ஒரு 3000 தான் மேம் என்னால பண்ண முடியும். பட் நான் கிளையன்ட்டுக்கு வந்து மறுநாளே வந்து ஃபுட்டேஜ் வந்து குடுத்தாகணும். இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நான் வேற ஷூட்டிங்ல இருப்பேன். நான் என்ன சொல்வேன்னா, பிரதர் நான் வந்து இப்போ ஒரு ஷூட்ல இருக்கேன். எனக்கு ஒரு 8 மணிக்கு ஷூட்டிங் வந்து முடிஞ்சிரும். கிரீன் மேட்ல தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஸ்டுடியோ புக் பண்றீங்கன்னா, நைட் ஒரு 10, 10:30க்கா வந்து புக் பண்ணுங்க பிரதர். நான் வீட்டுக்கு போயிட்டு காஸ்டியூம்லாம் எடுத்துக்கிட்டு நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஷூட்டிங் 8:30 மணி 9 மணிக்கு முடியும். வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அந்த ஷூட்டுக்கு என்னென்ன தேவை ட்ரெஸ், ஏன்னா கிரீன் மேட்ல ஷூட் பண்றாங்க அப்படின்னா கிரீன் கலர்ல எதுவுமே இருக்கக்கூடாது ட்ரெஸ், ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது, கம்மல் ஜுவல்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஸ்டோன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். திரும்ப வீட்டுக்கு வந்து இதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு நைட்டும் திரும்ப வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு அது 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து அந்த ஷூட் போகும் கிரீன் மேட்ல. மேம் ஒரு 3000 தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவால்ல பிரதர் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னேன்னா, நைட்டு சாப்பிட கூட மாட்டேன். வீட்டுக்கு வருவேன். வந்துட்டு அப்படியே கிளம்பி ஓடிருவேன். அங்க போய் கேட்டாங்கன்னா, நம்ம அந்த டைம்ல அவங்க கிட்ட நான் இன்னும் சாப்பிடல. எனக்கு ஜூஸ் வாங்கி குடுங்க. அப்படிலாம் கேட்க மாட்டேன். எனக்கு கூச்சமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது சாப்பிடுறீங்களா மேம் கேட்டா, இல்ல பிரதர் நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு, நெறைய நாள் சும்மா வெறும் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருந்த நாள்லாம் வந்து நெறைய இருந்திருக்கு. இவர் தூங்காமலே இருப்பாரு. பசங்கள வந்து அவ்வளவு சப்போர்ட்டா வந்து பாத்துப்பாரு. பட் வந்து அவருமே சம்பாரிச்சுட்டு தான் இருந்தாரு. அவரும் சம்பாதிக்காமலாம் வந்து கிடையாது. நான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு விடிய காலைல ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்து வருவேன். வந்துட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே சும்மா படுத்துட்டு, இல்ல அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு காஸ்டியூம் எடுத்துட்டு வச்சுட்டு, ஷூட்டிங் போன நாள் எல்லாமே வந்து நெறைய இருக்கு. அந்த மாரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு தான் இந்த பொருள் எல்லாமே வந்து வாங்குனது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சேனல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பதி தேவஸ்தானம் டிடிடில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வாழ்த்துக்கள் பதிவு போடுறேன்ல, இந்த மாதிரி அந்த சேனலுக்கு வந்து நெறைய பேரு விஷ் பண்ண சொல்லி அனுப்புவாங்க. அது வந்து திருப்பதியில வந்து டெலிகாஸ்ட் வந்து ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு வாய்ப்பு ஒண்ணு வந்து வருது. ஒரு எபிசோடுக்கு ₹800 தான் குடுப்பேன்னு சொல்றாங்க. ₹800ன்றது ரொம்ப கம்மி. அம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து போறேன். சாரி கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வர சொல்றாங்க. போயிட்டேன். பட் நான் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எபிசோட் வருது ஃபுல்லாவே தூய தமிழ்ல இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஆம் ஓம் நமோ வெங்கடேசாய சதமானம் பவதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லா தூய தமிழ்ல வந்து பேசணும். பர்த்டே விஷஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தூய தமிழ்ல தான் வந்து இருக்கும். போயிட்டேன். ஃபர்ஸ்ட் சொன்ன சேலரி வந்து 800 தாம்மா குடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன அப்டின்னா, மாசத்துல ஒரு 15 நாள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வேல வந்து இருக்கும் அப்டின்ற மாரி இருந்துச்சு. அந்த ₹800 கூட ஏன் விடணும் அப்டின்றதுக்காக நான் கிளம்பி போயிட்டேன். இங்க இருந்து தேனாம்பேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டுடியோ வந்து இருக்கும். அங்க தான் வந்து ஷூட் வந்து நடக்கும். திருப்பதில இருந்து ஸ்கிரிப்ட் வந்து வரும். யார் யாருக்கு பர்த்டே, வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல வந்து இருக்கும். என்ன அப்டின்னா, முன்னாடி வந்து மானிட்டர் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லா வந்து இத பார்த்தே படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஃபுல்லா அதுல தான் ஃபோக்கஸ் இருக்கணும். எப்பயாவது தான் இத பாக்குற மாரி இருக்கும். இது எல்லாமே எனக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி இத மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா எனக்கு தேவை சம்பாரிக்கணும். யாரையும் ஏமாத்தாம, பொய் சொல்லாம நான் வந்து சம்பாரிக்கணும் அப்படின்னு. ஏன்னா சினிமா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஏதோ தப்பு பண்ணி, அது ஏதோ தப்பான ஒரு தொழில் மாதிரியும், அதுல போயிட்டு
இப்படிலாம் இருந்தாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற தாட் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமால போனா நான் உங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு 5000 10,000 கிடைக்கும் அப்படின்ற தாட்டுமே வந்திருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. 800 ரூபாய்க்கெல்லாம் நான் போயிருக்கேன். போயிடுவேன். போயிட்டு பாத்தீங்கன்னா, மேபி அவங்க என்ன டெஸ்ட் பண்ணாங்களா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி ஸ்கிரிப்ட் வர லேட் ஆகுமா இல்லையான்றதெல்லாம் தெரியல. காலையில 8 மணிக்கு என்ன வர சொல்லுவாங்க. 8 மணிக்கு வர சொல்லி ஈவினிங் 5:00 6:00 வரைக்கும் ஷூட் பண்ணவே மாட்டாங்க. ஒரே சோஃபால சாப்பிடாம இப்படியே லிட்டரலி இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். சில டைம் எல்லாம் தோணும், சே எதுக்குடா நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு தான் எடுப்பாங்க. அந்த 800 ரூபாய் கிடைக்கும். நான் இங்கிருந்து தேனாம்பேட் போயிட்டு வர்றதுக்கே எனக்கு 150 பெட்ரோல் வந்து ஆயிடும். திரும்ப வீட்டுக்கு வருவேன். காலையில நான் வந்து என்ன ஒரு 10 மணிக்கு வர சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வரல ரீடேக் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல விட்டுட்டோம்னாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பேசணும். அது மாதிரி ஒரு எபிசோட் பண்றதுக்கே 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் நான் லேட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த 800 ரூபாய்க்கு இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு நிறைய யோசிப்பேன். ஆனா இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து இங்க இருந்து தேனாம்பேட் வந்து போவேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன ரொம்ப வெயிட் பண்ண வைக்க ஆரம்பிச்சாங்க. அது ஏன் ஒருவேளை ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு லேட்டா என்னலாம் எனக்கு தெரியாது. என் கூட ஒருத்தங்க வந்து வருவாங்க. அவங்க 4 எபிசோட் வருதுன்னா அவங்க 2 பண்ணுவாங்க, நான் 2 பண்ணுவேன். அவங்க ஆக்சுவலா சீரியல் ஆர்டிஸ்ட். இப்பவுமே வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 1 ஆர் 2 ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து என்ன வெயிட் பண்ண வைக்கிறீங்க. எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றதெல்லாம் வந்து கேட்பாங்க. பட் சண்டை போட்டு இதுக்கு மேல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாம் வந்து போயிருக்காங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். ரொம்ப சைலண்டா வந்து இருப்பேன். எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த 800 ரூபாய் என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, எனக்கு அதுல ஒரு 300 ரூபாய் செலவானா கூட அன்னைக்கு நாளுக்கு ஒரு 500 ரூபாய் எனக்கு வந்து கிடைக்குதுன்றது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல வந்து இருக்கும். அதனால அந்த 500 ரூபாய்க்காக நான் ஃபுல் டே வந்து வெயிட் பண்ணுவேன். இது எப்படி ஆச்சுன்னா 2 பேரா சேர்ந்து பண்ண வேண்டியது வந்து யாருமே வரல. ஏன் அப்டின்னா, கொஞ்சம் ஒரு மாரி ஆட்டிட்யூடான பேச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணோம் ரொம்ப நேரம். இதுல வெறும் 500 ரூபாய் 800 ரூபாய் தான் கிடைக்குது. இதுக்காக வெயிட் பண்ணணுமா? அப்டியெல்லாம் வந்து இருந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன், வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 1 1/2 மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேலரியே வந்து வரல. நான் வந்து ஏன் சார் சேலரி வரலன்னு கூட கேட்கல. டெய்லி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து மந்த்லின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் இது ரெகுலர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மாசம் அட்லீஸ்ட் ஒரு 5000 6000 வரும்ன்றது என்னோட மைண்ட் செட். ஏன்னா ஷூட்டிங் டெய்லி கிடைக்குமான்றது வந்து தெரியல. பட் ஒரு சேனல்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்றது சரி போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு புதுசா இருக்கு. நமக்கு இதுல ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் அந்த சேனலுக்கு வந்து போக ஆரம்பிச்சேன். 6 மணி நேரம் பண்ணிட்டு இருந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து போவேன், சாரி ஜுவல்ஸ் எல்லாம் மாத்துவேன். ஒரு 20 நிமிஷத்துல வந்து ஒரு எபிசோட் முடிச்சுட்டு வர அளவுக்கு என்ன நான் வந்து ட்ரெயின் வந்து பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா பண்ணிதான் ஆகணும். நம்மளோட சூழ்நிலை இது. நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எபிசோட் குடுக்குற இடத்துல 4 எபிசோட் கொடுப்பாங்க. அப்போ ஒரு எபிசோடுக்கு 800 ரூபாய் அப்படின்னா 800 ஒரு 3200 ரூபாய் கிட்ட வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 3200 ரூபாய் வந்து சம்பாதிக்கலாம். அப்போ ஒரு ஷூட்டிங் போற காசு வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்துருது. நம்ம காலையில வந்தோம் அப்படின்னா மதியம் வந்து வீட்டுக்கு போயிடலாம். மதியத்துக்கு மேல பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய யோசனை என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. சரளமா வந்து படிக்க ஆரம்பிச்சேன். 2 ஆங்கர் இருந்தது, வேண்டாங்க தேவிகாவை மட்டும் கூப்பிடுங்க. ஏன்னா மத்தவங்க வந்தாங்க அப்படின்னா சாரி கட்ட லேட் பண்றாங்க. இப்படின்றதுக்குள்ள சாரி மாத்திட்டு வந்துருவேன். என்ன என்ன அப்படி கேட்பாங்க, ஏமா நம்ம மின்னல் வேகத்துல போய் சாரி மாத்திட்டு வரேன். ஏன்னா நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனா என் பசங்களோட அந்த ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா முன்னாடி கிளம்புனேன் அப்படின்னா என் பசங்களோட வந்து நான் இருப்பேன், என் ஹஸ்பண்டோட இருப்பேன்றது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள வந்து இருக்கும். போகும்போது ரொம்ப கவலையா போவேன். சேனலுக்குள்ள போகும்போது எப்படா ஷூட் முடியும் அப்படின்னு. அதை முடிச்சுட்டு அந்த மேக்கப் கூட ரிமூவ் பண்ண மாட்டேன். அந்த கட்டின ஏன்னா எப்படி இருப்பேன்னா ஃபுல்லா பட்டு சாரி கட்டியிருப்பேன். ஜுவல்ஸ் வந்து நார்மலா இல்ல, நெத்தி சுட்டி, பெரிய ஜும்கா, ஒரு நெக்லஸ், ஒரு ஆரம், இது எல்லாமே போட்டிருக்கணும். அந்த நெத்தி சுட்டியை மட்டும் தான் எடுத்து என் பேக்ல போடுவேன். ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ண மாட்டேன். முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியில வரும்போது அவ்வளவு நிம்மதியா இருக்கும். அப்பாடா இன்னைக்கு ஒரு 3000 ரூபாய் நம்ம சம்பாரிச்சிட்டோம்டா, இதுக்கு மேல ஹாஃப் டேல 3000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், இதுக்கு மேல ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல் டே என் பசங்களோட தான் இருக்க போறேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா வந்து வருவேன். இத மாதிரி எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் காசு வந்து ஆக்சுவலா சேர்க்க வந்து ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் எதுவுமே சாத்தியம் வந்து கிடையாது. அவரு வந்து ஈகோ வந்து என்கிட்ட பார்த்தது வந்து கிடையாது. இவ வந்து அந்த டைம்ல அவருக்கு வந்து சில டைம் ஒர்க் இருக்கும், சில டைம் ஏன்னா அவர் தனியா வந்து ஆட் ஏஜென்சி வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து எல்லா நாளும் இல்ல, ஒரு மாசம் 50,000 வரும், ஒரு மாசம் 5000 ரூபாயும் வரும், ஒரு மாசம் எதுவுமே இல்லாம கூட இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நான் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணும்போது நீ பாரு தங்கம், நான் பசங்களை பாத்துக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு அமுச்சு விடுறேன், நீ டென்ஷன் இல்லாம வேலை பாருன்னு என் ஃபேமிலியை அவர் பாத்துக்கிட்டதுனாலதான் என்னால வந்து கம்ஃபர்டபுளா வந்து வேலை பார்க்க முடிஞ்சுச்சு. 2 பேருக்கும் வர சம்பளத்துல 2 பேரும் தங்க நான் இதுதான்டா பண்ண போறேன், இன்னைக்கு இவ்வளவு காசு வந்துச்சு தங்க நான் இது பண்ண போறேன்னு சொல்லும் போது நீ எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும்டா, நீ பண்ணு அப்படின்னு, நீ ஃபேமிலியை பாத்துக்கோ, நீ ரன் பண்ணு, அவர் சம்பாதிக்கிற காசா இருக்கட்டும் இல்ல நான் சம்பாதிக்கிற காசா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீ பாத்துக்கோ அப்படின்னு என்னோட பொறுப்புல விட்டதுனாலதான் என்னால வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து பண்ண ஆரம்பிச்சது. ஒரு நாளும் வந்து நைட்ல நிறைய கால்ஸ் வரும், எடுத்து பேசுவேன். யார் நைட்ல போன் பண்றாங்க அப்படின்னு அவர் கேட்டது கிடையாது. என் போனை ஒரு நாளும் எடுத்து செக் பண்ணி பார்த்தது கிடையாது. என் போன்ல பாஸ்வேர்டு இருக்காது.
அவர் ஆக்சுவலா பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்தாரு. நீ ஷூட்டிங் போற, உன்னோட போனை நீ யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு போகும்போது மேபி அவங்க யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்தாரு. எல்லா விதத்திலயும் எனக்கு சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதனால எனக்கு வேலை பார்க்கறதுக்கு நைட் அண்ட் டே வேலை பார்க்கறதுலாம் எனக்கு கஷ்டமாலாம் வந்து இருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த சேனல்ல என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, மாசத்துல 30 நாள் வேலை இருக்கும், 15 நாள் வேலை இருக்கும். எனக்கு 30 எபிசோடும் நான் தான் பண்ணேன். அப்போ நம்ம பண்றதை பார்த்துட்டு ஒரு 1.5 மாசம் வரைக்கும் நான் வந்து பேமெண்ட் கேட்கல, ரொம்ப பொறுமையா இருந்தேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சேனல்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி 850 ரூபான்றது ரொம்ப கம்மி, அந்த பொண்ணு வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து ஒர்க் பண்ணுது, அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் மாசம் அந்த 1.5 மாசத்துக்கு வந்து எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 எபிசோட் வந்து பண்ணிருப்பேன். அப்போ என் கையில வந்து 20,000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பேமெண்ட் போட்டோமா நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது 20,000 ரூபாயா இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி என் கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்து வந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த 20,000 ரூபாய் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நான் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா இருந்ததுனாலதான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஆல்மோஸ்ட் அந்த சேனல்ல 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். 30 எபிசோட், மாசம் 30,000 ரூபாய் சாலிடா எனக்கு வந்து அதுல இருக்கு அப்படின்றது தெரியும். பட் நான் 800 ரூபாய் தானே, இதுக்கெல்லாம் நம்ம வேலைக்கு போகணுமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அப்படின்னா, அந்த 2.5 வருஷம் என்னால மாசம் 30,000 ரூபாய் ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ, காலையில வீட்டுல 8:30 மணிக்கு கிளம்புவேன். 8:30 மணிக்கு கிளம்புனா 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 11:30க்கெல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்து வந்துருவேன். ஆனா அதுல ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, எந்த டைமிங்ல வேணாலும் கூப்பிடுவாங்க. நாளைக்கு எபிசோட் கிடையாது, இப்ப வந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது சீரியல் ஷூட்ல வந்து இருப்பேன். நான் ஏதாவது வந்து நான் செங்கல்பட்டுல எல்லாம் இருந்திருக்கேன் சார். நான் இங்க செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு ஷார்ட் பிலிம்க்கு வந்து வந்திருக்கேன் சார். ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்திருக்கேனாமா, வந்துதாமா ஆகணும், நாளைக்கு எபிசோட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன், சார் எனக்கு வந்து டைம் கொடுங்க, நான் ஒரு 10:30 மணிக்கு வந்துருவேன். நான் ஒரு 10:30 மணிக்கு வந்துட்டேன்னா ட்ரெயின் வந்து எனக்கு 10:30 மணிக்கு தான் இருக்கு, நான் ஒரு 11:30 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன், நான் விடிய காலைல வந்து பண்ணி கொடுக்குவான்னு சொல்லிட்டு 2 மணிக்கெல்லாம் ஸ்டுடியோக்கு போய் அப்போ ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடு வந்து டெய்லி ஒரு நாள் தான் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 எபிசோடா திருப்பதில இருந்து அனுப்பிட்டாங்கன்னா அந்த 4 எபிசோடையும் படிச்சுட்டேன்னா 4 நாளைக்கு டென்ஷன் வந்து இருக்காது. அப்போ வந்து டேஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. ஒரு 10 நாள்ல நான் 30 எபிசோட் கூட வந்து முடிச்சிருக்கேன். அப்போ எபிசோட் வர்றதை பொறுத்து தான். அப்போ நைட் 2 மணிக்கு போய் ஒரு 4 4:30 மணிக்கு வந்து ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஷூட்டிங் வந்து காலைல சீரியல் ஷூட் இருக்கும், அதுக்கு வந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போன நாளுமே வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஃபேமிலியோட எங்கேயாவது வெளில போயிருக்கும், திடீர்னு கூப்பிடுவாங்க, தேவிகா ஒரு 2 மணிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. நான் வந்து வரமாட்டேனே சொல்ல மாட்டேன். என் பேக் எப்பவுமே ஒரு ஷோல்டர் பேக் வந்து இருக்கும், ஒரு பெரிய பேக், இவ்வளவு பெரிய பேக் ஒண்ணு வந்து வச்சிருப்பேன். அதுல எப்பவுமே ஒரு 4 செட்டு வந்து என்கிட்ட ஒரு பட்டு சாரி இருக்கும், ஒரு 4 செட்டு வந்து ஜுவல்ஸ் இருக்கும், இயரிங்ஸ் வந்து பெருசா வச்சிருப்பேன், ஜுவல் செட் வந்து வச்சிருப்பேன். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, தேவிகா 2 செட்டு மட்டும் போதும், இன்னைக்கு 2 எபிசோட் வந்திருக்குமான்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 5 செட்டு சாரி வந்து எடுத்துட்டு போவேன். ஏன் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும்னா வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு. திடீர்னு பாத்தீங்கன்னா, அம்மா 2 சாரி தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பட் இன்னைக்கு வந்து 4 எபிசோட் வந்திருக்குமா, அப்ப இன்னொரு, ஏன்னா ஒரே சாரியில வந்து பண்ண முடியாது. வேற நான் சொல்லுவேன், இல்ல சார் என்கிட்ட 5 செட்டு சாரி இருக்கு, அந்த எபிசோடுமே நான் சேர்த்து பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமா வேலை பாக்குறேன், ஒரு விஷயத்த கொடுத்தா டக்குன்னு முடிக்கிறேன். அந்த ப்ராமிட்டர்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், பேட் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிட்டர்ல வந்து ஓடும், டிவில வந்து அந்த வேர்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பார்த்துதான் வந்து படிக்கணும். ஒரு நாள் ரொம்ப எமர்ஜென்சி, கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, அந்த ப்ராமிட்டர்ல தான் வந்து ஒரு இவ்வளவு பெரிய பேஜ் வந்து நம்ம பார்த்துதான் படிப்போம். பட் வந்து போயிடுச்சு, இன்னொரு 1 ஹவர்ல வந்து நான் அனுப்பணும். அவங்க வந்து திருப்பதிக்கு வந்து அந்த எபிசோட் வந்து அனுப்பணும். விஷஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு மாதிரி எக்ஸாம் பேட்ல வந்து பேப்பர்ல வந்து கொடுத்துருவாங்க. பட் அந்த இன்ட்ரடக்ஷன் சொன்னாதானே உங்களுக்கு அடுத்தது படிக்கவே முடியும். அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன், சார் நான் வேணா ட்ரை பண்றேன், பார்க்காமலே நான் ட்ரை பண்றேன். முடியுமாமா அவ்வளவு பெருசு அப்படின்னு. நான் ட்ரை பண்றேன் சார் சொல்லிட்டு ஒரே சிங்கிள் டேக்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே படிச்சு முடிச்சேன். இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து இருக்கு எனக்கு அதுக்குள்ள. இதெல்லாம் தான் வந்து எனக்கு அவங்க இன்னும் தொடர்ந்து வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இருந்துச்சு. இப்படி எல்லாம் நைட்டும் பகலும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொல்லுவாங்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த நகைதான் இது எல்லாமே. இன்னும் சில பேர் கேட்டது, இவ்வளவு கான்பிடண்டா கொண்டு போய் நகையை வைக்கிறீங்க, நகையை உங்களால திருப்ப முடியலாம், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. யாரோ யாரோ ஒருத்தர் வந்து சும்மா வந்து யாரோ இருந்தாங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு யாரோட பணமும் வந்து அதுல ஒத்த பைசா வந்து கிடையாது. மொத்தமா என் உழைப்பு, என் ஹஸ்பண்டோட உழைப்பு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா அப்படியெல்லாம் போகாது. அந்த நம்பிக்கையில தான் கொண்டு போய் நான் வந்து வச்சிருக்கேன். அது சீக்கிரமா திருப்பிடுவேன். நிறைய பேர் அவ்வளவு மனசார விஷ் பண்ணிருந்தீங்க, அக்கா அந்த 26 லட்சம் ரூபாய்ல நீங்க ஈஸியா நகைய திருப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களோட பிரேயர்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். இப்படிதான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருப்பினேன், எடுத்தேன். இப்படிதான் பொருள் வந்து சேர்த்தேன். அதனால எதுக்காக இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா, 500 ரூபாய் சம்பளமும் 100 ரூபாய் சம்பளமும் இப்ப நகை வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து தெரியல. பட் இப்ப நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயே வந்து முடியும். சீட்டு போட்டேன், இந்த மாதிரி சீட்டு வந்து மாசம் மாசம் 500 200 சீட்டு போட்டு வாங்கலாம். அதனால நான் இப்படிதான் ஜுவல்ஸ் வந்து சேர்த்தேன். இப்ப வாங்கினதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுதான் இந்த மொத்த ஜுவல்ஸுமே. இது எல்லாமே என்னோட ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு உழைப்பு. என்னோட ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இதை வந்து சம்பாரிச்சேன். அதனால இது வந்து என்னை விட்டு எல்லாம் வந்து போகாது.
மேபி ஃபியூச்சர்ல நகை வாங்குவங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கா வருமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. எனக்கு ஆக்சுவலா வந்து போதும், இந்த நகை வந்து எனக்கு போதும். எனக்கு உண்மையாவே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு 30 பவுன் நகை இருக்கு அப்படின்னா, என் பசங்களுக்கு கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் என் மருமக கிட்ட நான் குடுப்பேனா இல்லையான்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் இல்ல. பட் நான் வந்து என் பசங்க கிட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது, அ இப்ப இருக்க 30 பவுன்ல உனக்கு ஒரு 15 பவுன், உனக்கு ஒரு 15 பவுன்ரா நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்க உங்க பொண்டாட்டிக்கு தான் நீங்க குடுக்க போறீங்க. இருந்தாலும் அத நான் உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க வந்து உங்க ஒய்ஃப்க்கு குடுத்தாலும் சரி, உங்க பசங்களுக்கு குடுத்தாலும் சரி, இது அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அதனால இது நீங்க எவ்வளவு நாள் ஆனாலும் இது உங்க பசங்களுக்கோ, இல்ல உங்க ஒய்ஃப்க்கோ நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்களோ உங்க பசங்க லைஃப் லாங் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து இருப்பாங்க. அதனால இது வந்து என்னோட அம்மாவோட ரொம்ப கஷ்டப்பட்ட சேவிங்ஸ்ன்னு என் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஜுவல்ஸ் வந்து நான் நிஜமாவே வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல எங்களுக்கு நகைலாம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தேவை. நான் என்ன பார்த்துப்பேன், என் புருஷன் என்ன பார்த்துப்பாரு. அதனால எங்களுக்கு பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்கலாம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து பொண்ணு இல்ல, அதனால பசங்க தான் 2 பேர் இருக்காங்க. தேஷ்விகா இருக்கா, இருந்தாலும் சொல்றேன் பசங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்க எங்க 2 பேரும் எங்களோட லைஃப் நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். அதனால இதெல்லாம் என்னோட ஆசை. இதெல்லாம் கண்டிப்பா வந்து 100% நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வந்து நடக்கும். தேங்க் யூ சோ மச். என்னோட ரொம்ப ஹாப்பியான எமோஷனலான மெமரிஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.